அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து நிறைய பேட்ஸ் இருக்கு. ஸோ நீ பெரிய ஆளா ஆகும். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? மேட்ச் ரெண்டாவது மேட்சும் டிரா ஆயிடுச்சு. சாம்பல் தானே விட்டேன். ரெண்டாவது மேட்சும் டிரா ஆயிடுச்சு. ஸோ ரீமேட்ச் வந்து இன்னொரு மேட்ச் போடுவோமா? எனக்கு ஓகே தான். சரி, பால் ஆடுறதோட வாய் தான் ஆடுது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா டெக்கத்லான் நினைச்சிருப்பீங்களா? டெக்கத்லான்ல இல்ல, ஆக்சுவலா நம்ம வந்து போரூர் சரவணா ஸ்டோர்ல 9th ஃப்ளோர்ல வந்து புதுசா ஓப்பன் பண்ண ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த செக்ஷன்ல தான் இருக்கேன். ஸோ இது ஃபுல்லாவே அப்படி என் கூட டிஜிட்டலா நீங்க வந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணிட்டு, இந்த விஷயம் தெரியலனா அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கே வந்து தெரியல, வெக்கமா இல்ல, நான் வந்து அந்த அக்கா கிட்ட கேட்டேன் 9வது மாடி எப்படிக்கா போனோம்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த அக்கா சொன்னாங்க 9வது மாடி வந்து படிக்கட்டுல போனப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா லிப்ட்ல வெறும் 8 மாடி மட்டும் தான் போட்டோன்னே ஷாக் ஆயிட்டேன். நான் என்ன பண்றது தெரியல. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு பலவலன்னு பேசிங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து நிறைய பேட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து டர்ஃப்ல போயிட்டு ஆடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேட் செம்ம பேட், எனக்கு பிடிச்ச பேட்டு. அண்ட் வந்து இன்னொன்னு என்ன பாருன்னா, காஷ்மீர் விலோல கூட இருக்கு. பட் ஆனா இங்கிலீஷ் விலோ இல்லை. அண்ட் மெயின் திங் என்ன சொல்லணும்னா, எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கு. நான் வந்து உள்ள வந்தோன்னே எனக்கு பேட்டு தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து பிடிச்சேன். சரி, இப்போ நம்ம வந்து காஷ்மீர் விலோ அது போய் பார்க்கலாம் வாங்க. காஷ்மீர் விலோ MRF பிராண்டு. கிரிக்கெட் கோச்சிங் சேர்ற மக்களே, நம்ம சேர்ந்துட்டு இந்தியன் டீம்ல நம்ம வந்து ஒரு பெரிய ஆளா ஆகிறோம். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அண்ட் வந்து கேம்ஸுக்கு கூட இங்க இருக்கு. கேம்ஸுக்கு வந்து ஏதோ பாயிண்ட்ஸ் நாங்க அந்த பாயிண்ட் ரேட் என்னன்னு எவ்வளவு கேட்டு வந்து நான் உங்களை கேம்ஸ்ல சந்திக்கிறேன். மக்களே, கரெக்டா சென்டர்ல அடிப்பேன். 1 எப்படி சிங்கமா அவுட்? அவுட்லாம் இல்ல, இங்க போட்டது. நானும் அதே 60ல தான் போட்டேன். நீ சரி இப்ப 80 பாக்குறியா? 100 பாக்குறியா? 100 இல்லங்க. இங்க வா. யாருக்காரப்பே? மேட்ச் ரெண்டாவது மேட்சும் டிரா ஆயிடுச்சு. சாம்பல் தானே விட்டேன். ரெண்டாவது மேட்சும் டிரா ஆயிடுச்சு. ஸோ ரீமேட்ச் வந்து இன்னொரு மேட்ச் போடுவோமா? எனக்கு ஓகே தான். சரி, ஓகே. இது மேட்ச் ஓகே மக்களே. லாஸ்ட் மேட்ச் இது வந்து 3வது மேட்ச். இது வந்து கடந்த 2 மேட்சும் டிரா ஆனனால இது வந்து 3வது மேட்ச். இந்த மேட்ச் நான் ஜெயிச்சே ஆகணும்னு இருக்கேன், அவங்களும் ஜெயிச்சே ஆகணும்னு இருக்காங்க. பாப்போம் யாரு ஜெயிக்கிறான்ட்டு. மேட்ச் ஸ்டார்ட்ஸ் நவ். பயமா அது கடிச்சிர. அதே ஆங்கிள் தப்பாயிடுச்சு. 40 அப்புறம் 40 20 60 உன்ன மாதிரி தூக்கி அங்க அடிக்கல, அடிச்சா போய் நின்னுச்சது வானத்துல வந்து. சோ சாம் இன்ஃபர்மேஷனோட பாயிண்ட், அதாவது என்னோட பாயிண்டோட பாத்தீங்கன்னா 60. சோ 70 எடுத்து அவங்க வின்னு, ரக்ஷா சீரிஸ் வின் ஆவாங்க. 40யா? லாஸ்ட் சான்ஸ். ஓகே, இன்னும் நான் எவ்வளவு எடுக்கணும்? 30 எடுக்கணும். கரெக்டா 30 எடுக்கணும். கரெக்டா 20 எடுத்துட்டீங்க. இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. நமக்கு இது ரெண்டும் வரல. நான் வந்து ஜெயிச்சிட்டேன். யார் ஜெயிச்சா? நான் ஜெயிக்கல. இது வந்து அவங்களா ஃப்ராட் எடுத்து வச்சது. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன் அண்ணன். இப்ப நான் எந்த செக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிம் செக்ஷன்ல இருக்கேன். பின்னாடி பார்த்தா தெரியும் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. உங்களுக்கு ஒன்னொன்னா காட்டுறேன் பாருங்க. ஸோ 4ஆம் மிஷின் வந்து ஆரம்பிச்சு, ஸோ இங்க ஒரு ட்ரெட்மில் இருக்கு. அண்ட் இதுல வந்து போட முடியாது ஏன்னா பவர் பண்ணல. ஸோ ட்ரெட்மில் இருந்து எல்லாமே இருக்கு. மோஸ்டா எல்லா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து கவர் பண்ணிருக்காங்க. அதாவது பேசிக் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ நீங்க வீட்லயே வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து தேவையானதை வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்ன சொன்னோம்னா,
இது அப்படியே பார்க்க டெக்கத்லான் மாதிரி இருக்கு. பட் ஆனா பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து வேற நிறைய வித்தியாசம் இருக்கு. டெக்கத்லான்ல இது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அண்ட் பட் ஆனா இங்க வந்து எல்லாமே பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெக்கத்லான்ல இது ஒரு செட்டே வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 900 to 800 கிட்ட வரும். ஆனா இங்க ஒரு செட்டே வந்து 500 தான். நீ வந்து 30 எடுக்கணும். 30 தானே காயின் போடுறேன் பாரு. அப்புறம் போடல என்ன போறேன். பாயிண்ட்ஸ் தான் நீ சும்மா தூக்கி போடாத, ஏன் பண்ணி போடு. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். மன்னர் பரம்பரை பாக்குறியா? இப்ப பாரு மணிமாறனுடைய ஸ்கேட்டிங் திறமைய. நீ கால் ஆடுறதோட வாய் தான் ஆடுது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே, இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகி. ஃபைனலி நம்ம வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஸோ இப்போ இந்த வீடியோல என்ன நீங்க பார்த்துருப்பீங்கன்னா, நம்ம வந்து போரூர் சரவணா ஸ்டோர்ல வந்து ஸ்போர்ட்ஸ் செக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு தனியா இருந்தது ஃபுல்லாவே நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் இங்க வந்து கரெக்டா நான் வந்து ஒரு 6க்குள்ள வந்து இப்போ நான் வெளியே போகும்போது டைம் வந்து ஒரு 8 ஆகுது. ஸோ எனக்கு இந்த 2 hours எப்படி போச்சுன்னே தெரியல. செம்ம ஜாலியா இருந்தது, என்டர்டைன்மெண்டா இருந்தது. ஸோ அதே மாதிரி வீக்கெண்ட்ல போர் அடிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி தயவுசெய்து இங்க வந்துருங்க, வந்து இங்க வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். டாடா கைஸ், பை.